கனிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். கைகளே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது. இதை சொன்னவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நம்ம அந்த வார்த்தையை பார்க்கும்போது இவர் சொல்றது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு நிச்சயமா நமக்குள்ள சந்தேகம், சின்ன சந்தேகம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? நான் யூடியூப்ல ஒரு சேனல் பார்த்தேங்க. அந்த சேனல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. முதல்ல அது என்ன விஷயம் அப்படின்றத மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கணவன், மனைவி, ஒரு சின்ன குழந்தை. கணவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் கை இருக்கு. 2 கையுமே இது வரைக்கும் தான். நீங்க ஒருவேளை அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்களா? சில பேர் பார்த்துருக்கலாம். ஆனா பல பேர் பார்த்துருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் என்ன பார்த்தீங்கன்னா 2 கையுமே இதுவரைக்கும் தான் இருக்கு. ஆனா அவங்க மனைவிக்கும் குழந்தைக்கும் சமையல் செஞ்சு குடுக்குறாரு. சமையல் செய்றது மட்டும் இல்ல, தோசை ஊத்துறது, சமையல் பண்றது, அந்த சமைச்சத பரிமாறுறது. நான் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஷார்ட்ட பார்த்தேன். எனக்கு அப்படியே எப்படி சொல்றது? அ நம்பலாம் இன்னும் எப்படி இருக்கணும் இல்லைங்க? கை இல்ல அப்படின்றதுனால உடைஞ்சு போய் இருந்திருந்தா, அவருக்கு ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்ச அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. கைகளே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்கிறது. நிச்சயமாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருக்கலாம். நாம பண உதவி பண்றதோ, இல்ல உடல் உழைப்பு பண்றத விட, அவங்களுடைய ஷார்ட் நான் அடுத்த ஷார்ட்ல அந்த நேம் சொல்றேன். சேனல் நேம் நான் பார்த்து சொல்றேன். இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்ப அவசரத்துல என்னால பார்க்க முடியல. நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ல சொல்றேன். தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால, நாம லைக் பண்ணுறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளுடைய லைக்கும் சப்ஸ்கிரைபும் உதவியாக இருக்கும் அப்படின்னா, இதை விட புண்ணிய உலகத்தில் என்னங்க பெருசாக இருக்க முடியும்? யோசிக்கலாமா? என்னுடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.